அகத்தியன் தொட்டியலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பர் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகின்றேன். என் பெயர் மா யுவஸ்ரீ. நான் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் நிறுவனத்தில் படித்துக் கொண்டிருக்கின்றேன். அட 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 என்ன அருமை, எத்தனை அருமை. நான் சும்மா ஒண்ணு பேச்சுக்கெல்லாம் சொல்லலைங்க, நிஜமாவே இப்படி ஒரு புக்கை நான் படிச்சதே இல்லை. என்னடா இது சாதாரண புக்குக்கு இவ இவ்ளோ சொல்றாளே எல்லாம் நினைக்காதீங்க. ஒரு சயின்ஸ் பிக்ஷன் ஸ்டோரிய இவ்ளோ யதார்த்தமாவும் அறிவியல் கலந்த உண்மையாவும் இவ்ளோ எளிமையா யாராலையும் சொல்ல முடியாது. சரி, நான் கதைக்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிடுறேன். ஓகே, நான் இதுல மொத்தம் 26 கதை இருக்கு. அதுல நான் ஒரு 4 கதை தான் படிச்சேன். அது 4 கதையில இருந்து ஒரு 2 கதை என்னால முடிஞ்சதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கதை டால்பின் பாய்னு. இந்த டால்பின் பாய்னு சொன்னோடனே கதை பேரே வித்தியாசமா இருக்கு, கதையும் அப்படி இருக்குமானா இருக்கும். சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நடத்திட்டு வராங்க. அவங்க பேரு அவந்திகா, அப்புறம் இன்னொருத்தர் பேரு சருகேசி. சரி, அவங்க அப்போ அவங்க கிளினிக் மட்டும் நடத்தாம ஒரு ரிசர்ச் சென்டரும் நடத்திட்டு வராரு. ஓகே, நம்ம என்ன ஓகே ஒரு நாள் ஒரு தொழிலதிபர் வராரு, பிசினஸ் மேன். அவரு நினைச்சா அவரு இருக்கிற இடத்துக்கே எல்லாம் வரும். ஆனா அவரு ஏன் நம்மளை தேடி வந்திருக்காருன்ற ஒரு டவுட்ல 2 பேர் கேக்குறாங்க. இந்த மாதிரி எங்க குழந்தைக்கு உங்க இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு கேக்குறப்போ அந்த டாக்டர்ஸ் 2 பேரும் நீங்க என்ன வேணும் கேளுங்க, நாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தரோம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி நான் மேம செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ சொல்றப்ப போய் உள்ள போய் அந்த டாக்டரும் செக் பண்ணிட்டு வராரு. வரப்போ மேம் நார்மலா தான் இருக்காங்க, ஆனா ஏன் நீங்க இது பண்றீங்க அப்படின்னப்போ நான் ஸ்ட்ரைட்டாவே வரேன்ட்டு அந்த பிசினஸ் மேன் எங்களுக்கு நார்மலாவே குழந்தை பிறக்கும், ஆனா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வேணாம், ஆனா எங்களுக்கு ஒரு சிறப்பு குழந்தை வேணும், ஸ்பெஷல் சைல்டு வேணும்னு கேக்குறாரு. சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்ட்டு அவர் கேட்க நான் சொல்றேன், ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன், என் குழந்தைக்கு தூக்கம்னா என்னன்னே தெரியக்கூடாது. திருப்பி சொல்றேன், என் குழந்தைக்கு தூக்கம்னா என்னன்னே தெரியக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. அது ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, அவர் ஒரு பிசினஸ் மேன். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும்தான் பேசுவாரு. என்னன்னா நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்றோம், நைட் ஷிப்ட் டே ஷிப்ட்னு போடுறோம். அது ஏன் ஒருத்தனால ஒரு 12 மணி நேரம் 18 மணி நேரம் ஒர்க் பண்ண முடிஞ்சா நம்மளோட நாட்டோட பொருளாதாரம் மேம்படும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சரி, இதுக்கான ஆராய்ச்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு, இது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு அவர் சொல்லி நீ இது சாத்தியம் தானே அப்படின்னு அந்த டாக்டரை கேட்க அவங்களும் ஆமா இது சாத்தியம் தான் அப்படின்னு சொல்ல சில வாக்குவாதம் பிறகு அவங்க என்ன பண்றாங்க, சரி நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்ல ஒரு 1.5 வருஷம் ஆகுது. ஆகி இந்த ப்ராஜெக்டும் சக்சஸ் ஆகுது. சக்சஸ் ஆயிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா திடீர்னு அந்த குழந்தைய பெற்ற அம்மா இறந்துடுறாங்க. ஏன் எதுக்கு என்னன்னு தெரியல. அப்படின்றப்போ எல்லாரும் பதறி போய் பண்ணா அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு குழந்தைய பெற்ற அம்மாவுக்கு தான் தெரியும் 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் வேலை, இந்த குழந்தை 24 மணி நேரமும் கத்திக்கிட்டே இருக்கு, என்னால பாத்துக்க முடியல, அதனால நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெறுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும், அதாவது இருக்கிறத விட்டு பறக்க ஆசைப்படக்கூடாது, அவ்வளவுதான். அதே மாதிரி எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும். அடுத்தது 2வது கதை டைனோசர் முட்டை. இதுவும் அந்த மாதிரி தான். இதுல ஒரு தம்பதி இருக்காங்க, அவங்க பேரு தனிகாசலம், அப்புறம் அவங்களோட வைஃப் பேரு விசாலாட்சி. இவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸா குழந்தையே கிடையாது. குழந்தை இல்லைன்ற இதுல இப்போ ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி ஒரு குழந்தை பிறந்தான். ஆனா அவனும் ஆட்டிசம் அப்படின்ற ப்ராப்ளம்னால அவனுக்கு மூளை வளர்ச்சி கிடையாது. அப்படின்றப்ப 7 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை போல பிஹேவ் பண்ணுவான். அப்ப அந்த அப்பா டெய்லி அந்த குழந்தைக்கு கதை சொல்வாரு. அந்த குழந்தைக்கு என்னன்னா ஒரே கதையை ரிப்பீட் பண்ணா அந்த குழந்தைக்கு பிடிக்காது. அப்படின்றப்ப அந்த குழந்தைக்காகவே அவர் டெய்லியும் அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு பார்க்ல போயிட்டு உட்காந்து அந்த குழந்தைக்காக கதையை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவாரு. அப்போ சரி ஒரு நாள் சேலரி டேனாலே மோஸ்டா ஒர்க் ஹெவியா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் லேட் ஆகும். அப்படின்றப்ப அதே மாதிரி அவர் முடிச்சு வரப்ப அவர் வழக்கமா உட்கார்ந்து இருந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா செஸ் காம்படிஷன் அப்படி நடந்துருச்சு. அப்போ அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் நின்னு பாத்துட்டு வேற இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ அவர் ஒரு மனுஷனை பாக்குறாரு. அவரு புல்லர் அப்படின்னு அடையாளப்படுத்தலாம். அவர் என்னன்னா
இந்த மாதிரி இவர் என்ன உடனே இந்த அப்பா என்ன பண்றாரு, எழுந்துக்கிறாரு. ஓகே அப்படின்னு கேட்க அவர் தோல் அமுக்கி உட்கார வச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. பேசி அவங்க என்ன முடிவுக்கு வராங்க பேசுறாங்க. அப்போ வந்து அந்த புதுசா வந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, உலகத்துல மனுஷங்க 3 வகையா பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு தரை வழி, இன்னொரு ஆகாய வழி, இன்னொரு நீர் வழி அப்படின்னு சொல்றாரு. ஆமா அப்படிதானே அப்படின்னு அந்த அப்பாவை சொல்ல, இல்ல நான் 4வது வழியாவும் நான் வந்து பயணிப்பேன், அதான் கால வழி, அதாவது டைம் மிஷின் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, அது எப்படி அப்படின்ட்டு இவர் கேட்க, ஆமா நான் வந்து இதுல ரொம்ப ஆர்வமா நான் சொல்றேன் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு போவாரு. அப்ப சொல்லிட்டே இருக்கப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பார்க் இப்படியா இருந்துச்சு, அது 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியா இருந்துச்சு, இப்படி சொல்ல கற்காலத்தையே சொல்லிட்டு இருக்க அந்த அப்பா என்ன பண்ணாரு, இல்ல நீங்க எதிர்காலத்துக்கு போலையா அப்படின்னு கேட்க அவரு வந்து ஒண்ணு சொல்றாரு, எதிர்காலம் எனக்கு பிடிக்கல, அதனால நான் கற்காலத்திலே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்ப வந்து கொஞ்ச நேரமா இது பண்றாரு. ஓகே, அப்புறம் அவர் ஒரு பையில இருந்து அவர் ஒரு முட்டையை எடுக்கிறாரு, ஒரு பெரிய இது பானை போல. அதுதான் வந்து அப்புறம் ஒரு இறகு எடுக்கிறாரு பெருசா. அதுதான் வந்து டைனோசர் முட்டை, டைனோசரோட இறகு, இது ஒரு பறக்கிற டைனோசரோடைய இது சொல்லி அவரையும் சொல்றாரு. இதையும் அவர் நம்பி ஓகே அப்படின்னு ஒரு 4 பொருளை எடுத்து வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே நீங்க இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களான்னு அந்த அப்பாவை கேட்க, சரி நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லி பண்றாரு. ஆனா ஒரு யூஸும் இல்ல, 5 நிமிஷம் மேல ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, ஓகே என்னோட பிளட்டும் உன்னோட பிளட்டும் சம்மந்தம் இல்ல, 2 பேரும் வேற வேற பிளட் குரூப் போல அப்படின்னு சம்மந்தமே இல்லாம அவர் சொல்ல, சரி நாளைக்கு நீங்க வருவீங்களான்னு அந்த அப்பா கேட்க, இல்ல இல்ல நான் வரமாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அதுக்கப்புறம் இவரும் எழுந்து போறாரு. எழுந்து போறப்ப சரி லேட் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு போன் எடுக்கிறாரு. போன் பாக்கெட்ல இல்ல. சரி ட்ரெயின் வந்துருச்சு, ட்ரெயின்ல கூட்டம் இல்ல, சரி டிக்கெட் எடுக்கலான்னு காசு எடுக்கிறதுக்கு பர்ஸ் எடுக்கிறாரு, பர்ஸ் இல்ல. அப்போ அப்பதான் அவர் ஒரு முடிவுக்கு வராரு, இப்போ அந்த திருட்ட அவரு தான் பண்ணி இருக்காருன்னு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் அவருக்கானா வந்து அந்த 2 போனது பெருசா தெரியல, என் பையனுக்கு வந்து என்னால ஒரு வாரத்துக்கு கதை சொல்ல முடியும் அது அப்படின்ட்டு ஒரு ஆறுதலோட போறாரு. இது மூலமா அவர் இன்னொன்னு என்ன நினைக்கிறாருன்னா, அதனால சரி இதனாலதான் நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு சேலரி எல்லாம் பேங்க்ல போடுறாங்கன்ட்டு இது பண்ணிட்டு அவர் முடிச்சுக்கிறாரு. கதையும் முடியுது இதோட. நானும் இதோட முடிச்சுக்க விரும்புறேன். இதுல இருந்து என்னன்னா, யாரையும் பிளைண்டா நம்பாதீங்கன்றதுதான். அதுக்கப்புறம் இப்ப இந்த காலகட்டத்துல புக்கு இருக்கு, இத்தனை வகையான புக்கு இருக்கு அப்படின்ட்டு ஒரு புக் ஃபேர் நடத்தி தான் நம்மளால சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாரும் டெக்னாலஜின்ட்டு நம்ம புக் மேல இருக்க ஆர்வத்தையே காட்ட மாட்டோம். இங்க இருக்க எல்லாரையும் இந்த புக்கை வாங்க சொல்லி சொல்ல போறது இல்ல. ஒரு விலை மதிப்பில்லாத செல்வத்தை எடுத்துட்டு போங்கன்னு தான் சொன்னபடி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.